தாய் பிறந்தாள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. வயிற்றில் குழந்தை அசைந்த போதெல்லாம் ஏதோ ஒரு குறுகுறுப்பு. கை தானாகவே வயிற்றை தடவியது. கண்களை மூடி உள்ளிருக்கும் சிசுவின் முகத்தை கற்பனை செய்து பார்த்தன. யாரை போல இருக்கும்? புருஷனை போலவா, தன்னை போலவா, அல்லது புருஷன் விட்டாது ஜாடையாக இருக்குமா, இல்லது அம்மாவின் ஜாடையில் இருக்குமா? அப்படி நினைத்தது தனலட்சுமியின் விழிகள் நனைந்தன. அம்மாவின் முகம் இன்னமும் மனதுக்குள் ஓவியமாக பதிந்திருந்தது. தனலட்சுமி அவளுக்கு இரண்டாவது குழந்தை, மூத்தது பிள்ளை. தனலட்சுமிக்கு 6 வயதான நிலையில் அம்மா வயிறு மீண்டும் ஒரு சிசுவை கருக்கொண்டது. தங்கை மீனாட்சியை பிரசவித்த 4ஆம் மாதம் சாதாரண தூரத்தில் ஆரம்பித்து எந்த மருந்துக்கும் கட்டி கடங்காமல் உடல்நலம் கெட்ட அம்மாவை யமன் கொண்டு போனான். 3 குழந்தைகளை வைத்துக் கொண்ட அப்பா திக்கு திசை தெரியாமல் திண்டாடினார். அம்மாவின் சொந்த தங்கையான நீலா சித்தியின் மூவரையும் பார்த்துக் கொண்டார். பிறகு எல்லோரையும் சேர்த்து நீலா சித்தியை அப்பாவுக்கு 2ஆம் கல்யாணம் செய்து வைத்தார்கள். இப்போது தனலட்சுமிக்கு 8 வயது, மீனாட்சிக்கு 2 வயது. கல்யாணத்துக்கு பின் அப்பா தன் குழந்தைகள் மூவரையும் அருகில் அழைத்து, இனி நீங்க சித்தின்னு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு கூப்பிடணும், சரியா என்றார். அண்ணா உடனே சரி என்று தலையாட்டினார். விவரம் தெரியாத குழந்தைகள் என்றாலும் மீனாட்சி சரி என்று தலையாட்டி சிரித்தார். தனலட்சுமி இறுக்கமாக முகத்தை வைத்திருந்தார். சித்தியை சித்தின் தான் கூப்பிடுவேன் என்றார் சற்று திமிராக. லீலா சித்தி முகம் வாடியதை ரசித்து பார்த்தாள். அவளுக்கு லீலா அம்மாவானது பிடிக்கவில்லை. அம்மாவின் குடை நகை எல்லாத்தையும் அவள் அணிந்திருப்பதும் பிடிக்கவில்லை. முக்கியமாக அப்பா அவளிடம் அன்பாக பேசியதோ அந்நியோன்யமாக இருந்ததோ துளியும் பிடிக்கவில்லை. சித்தி சித்தி என்று கழுத்தை கட்டிக்கொண்டு கொஞ்சி வைத்தாள். ஆனாலும் அப்பாவின் ஸ்தானத்தில் அம்மாவின் ஸ்தானத்தில் அவளை லீலா சித்தியால் ஏற்க முடியவில்லை. சித்தியின் கழுத்தில் அவள் தாலி கட்டி அந்த நிமிஷத்தில் சித்தியை விரோதமாக பார்க்க ஆரம்பித்தார். அவள் எவ்வளவு விலகி போனாலும் கூடுதலாக அன்பு காட்டினார் லீலா. சித்தியாக இருந்த போதும் காட்டியதை விட அம்மாவால் மாறிய பிறகு காட்டிய அன்பு அளவிட முடியாததாக இருந்தது. அண்ணன் ராஜாவும் தங்கை மீனாட்சியும் எந்தவித பிரச்சனையும் இன்றி அவளை அம்மாவை ஒத்துக் கொண்டு விட்டார்கள். தனலட்சுமியால் தான் முடியவில்லை. சித்தி அவளிடம் வந்தாலே அனலை கட்டினார். அழைப்பு மணி விடாமல் ஒழிக்க தனலட்சுமி சிந்தனை கலைந்து அவசரமாக எழுந்து கதவை திறக்க போனார். கணவன் தந்திருக்கான் கலைப்புடன் உள்ளே வந்தான். என்ன சொல்லுது என் பாப்பா என்றபடி அவள் வயிற்றில் தொட்டு கேட்டான். பிரசவ நாள் நெருங்குது, உங்களை பார்த்த பாவமா இருக்கு, எல்லா வேலையும் நீயே செய்வது, உன்னை தனியா விட்டுட்டு போகவும் பயமா இருக்குது, அதனால மீனாட்சி அனுப்ப சொல்லி இருக்கேன் உங்க அப்பா கிட்ட. உடையோலை மாற்றியபடி கேட்டான். அதுக்கு எதுக்கு கஷ்டப்படுறீங்க? படிக்கிற பொண்ணு அவ உங்க ஆத்துல வந்து படிக்கிறது இப்படி இருக்கட்டும், உங்க அப்பா அனுப்புறேன்னு நீ மட்டும் சுமூகம் இருந்திருந்தா இந்த பிறந்த வீட்டுக்கு உன்னை அனுப்பியிருக்கா. உங்க சித்தியை தினமும் போன் பண்ணி நீ எப்படி இருக்கேன்னு கேட்கிறாங்க. முதல் பிரசவம் பிறந்த வீட்டிலேயே நாங்க இத்தனை பேர் இருக்கோம் இல்ல, இவ தனியா இருக்காளேன்னு அழுகுறாங்க. தனலட்சுமி பதில் சொல்லவில்லை. அவளுக்கு இரவு உணவு எடுத்து வைப்பதற்காக உள்ளே போனார். 24 வயதில் சந்துருவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அப்பா சம்மதித்து விட்டார். ஆனால் அவள் வீடு சம்மதிக்கவில்லை. ஆனாலும் அவள் பிடிவாதமாக இருந்தார். வேண்டா வெறுப்பாக ஒப்புக்கொண்டார்கள். இவளுக்கு திருமணம் நிச்சயமானதும் லீலா சித்தையின் அன்பு பல மடமாக பெருகியது. ஆனால் தனலட்சுமி அதை ஏற்க மறுத்தார். எப்பொழுது போல் துவேஷத்துடனே அலைந்தார். அதே மட்டுமல்ல, தாயின் ஸ்தானத்தில் இருந்து திருமணத்தை லீலா சித்தி எந்த சடங்கும் செய்ய முடியாதபடி கராராக கூறினார். இத்தனை வெறுப்பு காட்டுற அளவுக்கு அவ என்னமா செய்தா, உனக்கு கெடுதல் என்ன செய்தார் என்று எத்தனை பேரும் நல்லபடியாக வளர்ப்பதற்காக அவள் செய்த தியாகம் எல்லாம் உனக்கு தெரியாது. இத்தனைக்கு கல்யாண பேச்சு வந்தது, நான் போட்ட கண்டிஷனுக்கு வேற எந்த பொண்ணா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டான். ஆனா இவ கொஞ்சமும் முகம் சுளிக்காம சம்மதிச்சா. இனி வரையிலும் அவ பரிசுத்தமா அன்பைத்தான் உங்க 3 பேருக்கும் கொடுத்துட்டு வரா. உனக்கு மட்டும் ஏன் இந்த அன்பை உணர முடியல? தனலட்சுமி எந்த பதிலும் சொல்ல விரும்பாதவள் போல் அழுத்தமாக இருந்தார். ஒருவேளை நீங்கள் 2ஆம் கல்யாணம் கட்டலைன்னா நான் என் கல்யாணம் எப்படி நடந்திருக்குமோ அப்படி நடக்கட்டும் என்றார். பிடிவாதமாக பிறந்ததற்கும் அவளுக்கும் எத்தனையோ புத்திமதி சொல்லியும் கூட அவள் தன் முடிவை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு 1-2 முறைதான் இந்த பிறந்த வீடு சென்றார். அப்பாவிடம் இருந்து மீனாட்சியிடமும் முகம் பேசுவார். மீனாட்சிக்கு அன்பாக ஏதாவது கேட்டால் கூட 1-2 வார்த்தைகளில் பதில் சொல்லிவிடுவார். இவள் கருவுற்றிருக்கா என்று செய்தி கேட்டதும் அப்படி ஒரு சந்தோஷம் மீனா சித்திக்கு. உடனே வீட்டில் கை முறுக்கும் இனிப்பும் செய்தார். அப்பா போன் செய்து நானும் சித்தியும் வரோம் என்றார். நீங்க மட்டும் வாங்க போதும், எதுவும் வேண்டாம். நிக்காட்சி
அலட்சியமாக சொன்னார். அவள் குணம் தெரிந்தவர் தானே. அப்பா மௌனமானார். மறுநாள் அவரும் மீனாட்சி மட்டும் வந்தார்கள். மீனாட்சி கையோடு வந்த பச்சனங்களை சந்துருவிடம் கொடுத்தார். உங்களுக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து எந்த விரோதமும் இல்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க. அவளும் சந்தோஷமாக வாங்கி கொண்டு உடனே இனிப்பையும் முறுக்கியும் வைத்து சூப்பர் என்று சொன்னான். அது இந்த மாதிரி நேரத்துல எல்லோருக்கும் பிறந்து வீடு போகணும்னு தோணும். நீ வேணா உங்க அப்பாவோட போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரியா என்றான். நான் எங்கேயும் போகல என்றால் வெடிக்கென்று. பாலில் குங்குமம் போட்டு போட்டு காய்ச்சி பதமாக சுட்டி கொண்டு வந்து அவளிடம் நீட்டினான் சந்துரு. வேணாமே, உனக்கா தரேன், நம்ம பாப்பாவுக்கு தரேன், ஒழுங்கா குடி என்று அவளை கட்டி கொடுத்து நகர்ந்தான். நாளைக்கு மீனாட்சி வந்துருவா, அவளும் உன் சின்ன பொண்ணுதான், பெரியவங்க யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தா நீதான் அவன் பெரியவங்க வர விட மாட்டேங்கிற. அன்பு அன்பு அனைத்து அழுப்புகளையும் அடித்துக் கொண்டு விடும் என்பார்கள். ஆனால் மீனாட்சிக்கு அன்புக்கு வலிமை குறைவா அல்லது இவ்வளவு துவேஷம் எதற்கும் கரையாததா என்று தெரியவில்லை. திரும்பி வந்தால் விலக்கி செல்லும் என்பதற்கு உதாரணமாக இருந்தார். வளைகாப்பு சீமந்தம் என்று சொல்வார்கள். அவள் வர சொல்லுங்கள் என்று அப்பா மூலம் விடாமல் அழைப்பு அளித்தார். நீலாசக்தி தனனுக்கு பிடிவாதமாக மறுத்துவிட்டார். சரி, இந்த வலையிலாக அவளுக்கு போட்டு விட சொல்லுங்கள். அப்படி என்ன உலகத்திலே நடக்காத ஒரு குற்றத்தை செய்துட்டாங்க, அவங்களை திட்டி வெறுத்து அவமானப்படுத்துற, இப்படி எல்லாம் செய்து அவங்களை தண்டிக்கிறது நினைப்பா என்று எரிச்சலுடன் சந்துரு. மலைகளையும் திருப்பி அனுப்பிய பிறகு அப்பாவின் மொபைல் எண்களில் ஒரு போன் வந்தது. அப்பா என்று நினைத்து எடுத்தது. மறுமொழியில் போனை வச்சிடாத தனா, நீ எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் தயவு செய்து காது கொடுத்து கேளு என்று மீனாட்சியின் குரல் விரிசலாக. தனலட்சுமி மௌனமாக இருந்தா. நானும் உங்க அப்பாவும் செய்தது சரியா தவறான்னு தெரியல, ஆனா சத்தியமா உங்க 3 பேருடைய நன்மைக்காகதான் உங்க அப்பாவை கல்யாணம் செய்துக்கிட்டேன். அதுவும் அவர்கிட்ட கேட்ட ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டேன். அது என்னன்னு தெரியுமா, சொல்றேன். கல்யாணம் பேச்சு தொடங்கியதும் ஒரு நாள் அப்பா என்கிட்ட வந்து, உங்க அக்காவுடைய குழந்தைகள் தான் இனி உன் குழந்தைகள், உனக்கும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள ஆசை எதுவும் உனக்கு இருக்கக்கூடாது, இது என்னுடைய வேண்டுகோள், இது உனக்கு சம்பந்தம்னா நான் கல்யாணம் செய்துக்கிறேன், விருப்பம் இல்லைன்னா தாராளமா உனக்கு ஏற்ற ஒருவனை நீ கட்டிப்போனாரு. எனக்கு எங்க அக்கா மேல எனக்கு அவ்வளவு அன்பு உண்டு, அவ குழந்தைகள் தான் என் குழந்தைகள் என்று கல்யாணம் பேச ஆரம்பிக்கும் போது நானும் முடிவு செய்துட்டேன். அதனால உங்க அப்பா கேட்ட போது எனக்கு அதிர்ச்சியோ ஏமாற்றமோ இல்லை. ஆனாலும் எல்லோருடைய நன்மைக்காகவும் சம்மதித்தார். நீ என்னால எந்த குழப்பமும் இருக்காது. மீனாட்சிக்கு ஒரு நல்ல வரம் பார்த்து கல்யாணம் செய்ய நீங்கெல்லாம் இருக்கீங்க. நிறைய வருத்தமா இருந்தாலும் இவளும் என் வேண்டுகோளில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்டு நாங்கள் சட்ட ரீதியா பிரிவதற்கு ஒத்துக்கிட்டார். ஆனா நான் எங்கே இருந்தாலும் நீங்கெல்லாம் பேசினாலும் பேசாவிட்டாலும் நீங்க தான் என்னுடைய குழந்தைகள் என்பதை எந்த சட்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ உன் பிறந்த வீட்டுக்கு சகஜமாக வந்து போகணும் தான் நாங்க இந்த முடிவு எடுத்தோம். நீலாட்சிக்கு போனை வைத்ததும் சத்தம் மெதுவாக கேட்டது. மறுநாள் காலையிலே மீனாட்சி வந்துவிட்டார். சமையல் பொறுப்பை உடனே ஏற்றுக்கொண்டார். வயிறு குழைந்து கீழே இறப்பியது பார்த்து அடுத்து விட்டு பெண்மணி இன்றோ நாளைக்கு பிரசவம் ஆயிடும் என்று சொன்னார். சுற்றி பேசியதை பார்த்து மீனாட்சி ஏதனும் சொல்லுவாள் என்று நினைத்தாள். ஆனால் அவள் வாயே திறக்கவில்லை. அவளிடம் கேட்கவும் தயக்கமாக இருந்தது. அன்றிரவு சிறுநீர் கழிக்கும் போது 2 சொட்டு ரத்தம் வெளிப்பட்டது. வயிற்றில் மின்னல் போல ஒரு வலி. அவள் சந்துருவை எழுப்பினாள். அவன் பரபரப்பாக எழுந்து உடை மாற்றிக் கொண்டான். இன்னும் சில மணித்துளிகளில் நான் சந்தையாக போகின்றோம் என்ற மகிழ்ச்சி. லட்டு மாதிரி பிறக்கும் நம்ம பாப்பா, ஆணோ பெண்ணோ எதுவோ இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். பெண்ணா இருந்தால் கூடுதல் சந்தோஷம். உனக்கு வேண்டியதை எல்லாம் எடுத்துக்கோ. மீனாட்சியை எழுப்பு, நான் காரை ஸ்டார்ட் பண்றேன். வலி வலி வலி, பெரும் வலி, உயிர் போகும் வலி. வலித்ததெல்லாம் கத்தாது, அதற்கு பதில் குழந்தையை வெளித்தள்ள வேண்டும், அதுதான் உனக்கு நல்லது, அதற்கும் நல்லது என்று மருத்துவர் ஏற்கனவே சுகப்பிரசவம் குறித்து நிறைய சொல்லியிருந்ததால் தனலட்சுமி கத்தவில்லை. பிரசவ அறையில் உள்ளிருந்த சந்துரு அவளை உற்சாகப்படுப்பதை அவள் தலையை ஆறுதலுடன் தடவி கொண்டிருந்தான். வலியை பொறுத்து கொண்டு மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டிருந்தாள். கண்களை மூடிக்கொண்டாள். பெண் குழந்தை என்று சந்துருவின் சந்தோஷமான குரல் கிணத்துக்குள் கேட்பது போல இருந்தது. நினைவு வந்த போது அருகில் மீனாட்சி மலர்ந்த முகத்துடன் நின்றிருந்தார். துணிந்து அக்காவின் கன்னத்தில் முத்தமிட்டார். பெண் குழந்தைக்கா, கருக்கருன்னு எவ்வளவு முடி தெரியுமா, எவ்வளவு அழகா இருக்கா பாரு என்று தொட்டிலிருந்து தட்டே தாய்ச்சி காட்டினார். தனலட்சுமி முகத்தை திருப்பிக் கொண்டார். மீனாட்சி குழந்தையை எடுத்து அவளிடம் காட்டுவதற்கு அருகில் வந்த போது தடக்கென்று கண்களை மூடிக்கொண்டார். அம்மாவை கூப்பிடு என்றார்.
கண்களை திறக்காம மீனாட்சி புருவம் சூழ்ந்த குழந்தையை பாருக்க அம்மாவை கூப்பிடு. இதையே திருப்பி சொன்னார். நித்யா கவலையானது. என்னாச்சுக்கா? அம்மாவுக்கு எங்க போக? அது மாதிரிதான் பிரசவ வழியை சித்தம் குழம்பி போச்சா? அம்மா அம்மா இறந்து போய் எத்தனையோ வருஷமாச்சு. அம்மாவை கூப்பிட போறியா இல்லையா? தன் சக்தியை எல்லாம் திரட்டி ஓலமிட்டாள். அம்மா, நான் மீனாட்சி பேசுறேன். பெண் குழந்தைன்னு அப்பா சொன்னா. பாக்கணும் மனசு பிடிச்சது. அதெல்லாம் இப்படி எப்படி இருக்கிறா? குழந்தையை பாக்குறாங்க என்னை அனுபவிக்கிறா. என்னன்னு தெரியலம்மா. அவ ஒரு மாதிரி இருக்கா. குழந்தையை கூட பார்க்க மாட்டேங்கிறா. எடுத்து போக காட்டினா கண்களை மூடிக்கிறா. அம்மாவை கூப்பிடு. திரும்ப திரும்ப சொல்றா. ஒருவேளை அம்மா இறந்து போனதை மறந்துட்டாலும் எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. இங்க யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் ஏதாவது பேசினா அம்மாவை கூப்பிடு என்று பேர் பிடிச்ச மாதிரி கத்துறா. அந்த கத்தும் போது எனக்கு பயமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு புரியல. தயவு செய்து கிளம்பி வரையா? நானா? லீலா திட்டித்தார். இல்லம்மா, இப்போ உங்க குணம் தேவைப்படுது. அதற்குள் அப்பா வந்தார். அறைக்குள் வெளியிலேயே அவரிடம் விஷயத்தை சொன்னார். குழந்தையை பார்க்க மாட்டேன்னு சொல்றாளா? அவர் கவலைப்பட்டார். மெல்ல உள்ளே எட்டி பார்த்தார். உத்திரத்தை வெறித்து பார்த்தபடி முகத்தோடு படுத்திருந்த பெண்ணை கண்டதும் கவலையாக இருந்தது. ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டுமே என்று கடவுளுடன் வேண்டிக் கொண்டார். என்னது, குழந்தையை பார்க்க மாட்டேங்கிறாளா? அப்படியெல்லாம் இருக்காது என்றவள் உள்ளே சென்று மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டான். குழந்தையை பார்த்தாயா தனம்? அப்படியே உன்னாட்டம் அழகா இருக்கு என்றான். தொட்டில் இந்த குழந்தையை மெல்ல எடுத்து அம்மாவை கூப்பிடுங்க என்று உச்ச குரலில் கத்தினாள். அப்பொழுதுதான் அரைவாசல் இருந்து மீனாட்சிக்கு பயந்து போய் வெளியிலே சிலியாக நின்றார். சந்துரு அயர்ந்து போனான். கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த சிசுவை ஒருத்தி பார்க்க மறுப்பது கவலையாக இருந்தது. இந்த உன் அம்மா என்று படத்தை நீட்டினான். அந்த படத்தை வாங்கி ஆவேசமாக தூக்கி எறிந்தார். நல்ல காலம். சற்று தள்ளி இருந்த நித்தம் உதவியாளர் படுக்கையில்தான் விழுந்தது. அம்மாவின் படம். அம்மாவை கூப்பிடுங்க என்றால் மீண்டும் எல்லோரும் பயந்து போனார்கள். மீனாட்சி வெளியில் வந்து கண்ணீரோடு அம்மாவை பார்த்தார். அக்காவுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அம்மா படத்தை தூக்கி எரிஞ்சிச்சு. அம்மாவை கூப்பிடுங்க என்று கத்துறார். என்ன பண்றது? மீனாட்சி திட்டார். அம்மா படத்தையும் என்று கேட்டுவிட்டு மிகவும் தயக்கத்தோடு உள்ளே எட்டி பார்த்தார். அப்படி பார்க்கும்போது தனலட்சுமி விழிகள் அவளை நேருக்கு நேர் பார்த்ததை கண்டதும் சற்றென்று தலையை வெளியே இழுத்துக் கொண்டார். மறைந்து நின்ற வினாடி உள்ளே இருந்து அம்மா அலறல் வெளிப்பட்டது. தனலட்சுமி தனலட்சுமி கலக்கம் கதவை நோக்கி நீண்டது. அம்மா அம்மா என்று கதவை நோக்கி அரசினார். சந்துருவுக்கு புரிந்து விட்டது. அடுத்த வினாடி கதவு திறந்தார். உள்ளே வாங்க, உங்களைத்தான் கூப்பிடுறாவோ என்று நீலாட்சியை அவளை உடைந்த கண்ணி பெரும் ஓசையோடு பயந்தோடுவது போல் நீலாட்சி தங்கமே என்று அழுதபடி உள்ளே வந்தார். தனலட்சுமி அம்மாவின் அணைச்சி கோழி குட்டாய் கற்றுண்டு உடைந்து அழுதார். என் குழந்தையை தாங்கி என்கிட்ட காட்டுமா, நீ வந்து என் பெண்ணை தூக்கி முத்தமிட்ட பிறகுதான் நான் அதை பார்க்கணும்னு நினைச்சேன். தனலட்சுமி குரல் தேவ சொன்னார். லீலா குழந்தையை எடுத்து ஆசை தீர உச்சி முகர்ந்து இப்ப பாரு உன் குழந்தையை என்று சொல்லியபடி தனலட்சுமி மார்பில் படுக்க வைத்தார். அது காயில் முளைக்காம்பை தேடியது. எல்லோரும் வெளியில் இருந்த இது பால் குடிக்கட்டும் என்றபடி சிசுவை வாகாத கிடத்தி பால் கொடுக்க செய்தார். என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேயேம்மா, உன் பேசிய உன்னாட்டம் நல்லவளா வளர்த்து தருவியா? தனலட்சுமி உருவது போல் கேட்டதும் லீலா ஆனந்த கண்ணீரோடு பெண்ணின் கண்ணத்தில் முத்தமிட்டார்.